ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணிக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்துக்கலாம். முதல்ல புதினா, மல்லி, தக்காளி, பல்லாரி, இஞ்சி பூண்டு விழுது, பட்டை கிராம்பு வகையாக எடுத்துருக்கு, பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, மிளகாத்தூள். இது வெறும் மிளகாத்தூள் போட்டு சித்த நாள் ஊறட்டோம்னு பிரியாணிக்கு வச்சுருக்கு. இது 65க்கு ஊற வச்சுருக்கு. இப்போ பிரியாணி செஞ்சுக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அடுப்பை பற்ற வச்சுப்போம். குக்கரில் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. குக்கர் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இன்னும் சூடு வரல. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துப்போம். பட்டை எல்லாம் நல்லா காஞ்சிட்டு வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கட்டும். வெங்காயம் வதங்க உப்பு போட்டுப்போம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்க வேண்டியதான். மிக்சியை கரைச்ச தண்ணி கொஞ்சம் ஊற்றிப்போம். அடி பிடிக்கிட்டு இருக்குமே. மல்லி புதினா கொஞ்சம் சேர்த்துப்போம். தக்காளி சேர்த்துப்போம்.
தக்காளியும் போட்டு சத்துனாலே நல்லா வதக்கட்டும். தக்காளி போட்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ மசாலாவை ஆட் பண்ணிப்போம். இதில் வந்து பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, மிளகாத்தூள் 3 இருக்குது. வாசம் கமகமான இருக்குப்பா. மசாலா போட்டு நல்லா வதக்கியாச்சு. சிக்கனை போட்டுப்போம். நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுக்கலை, பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அது எடுத்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ அரிசியை அதுக்கு தகுந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அதை ஊற்றிப்போம். மசாலா நல்லா வெந்துட்டு பிரியாணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுப்போம். பிரியாணிக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டுக்க வேண்டியது அந்த நேரத்தில். அரிசி ஒரு 10 நிமிஷமாக ஊறுது. அதை அப்படியே போட்டுப்போம். அரிசியை போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு இந்த நேரத்தில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டேனாலும் உப்பு தெரியும். நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு உப்பு போதும். அப்படியே மூடி விசில் போட்டுற வேண்டியது தான். பக்கத்தில் 65க்கு எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. 65 எடுத்து போட்டுருவோம். சிக்ஸ்டி ஃபைவ் போட்டாச்சு. அது வேகட்டும். அப்படியே இதுக்கு வந்து மூடி போட்டு விசில் போட்டு விட்டுருவோம். குக்கர் போட்டாச்சு. குக்கர் 2 விசில் வரட்டும். அதுக்குள்ளே 65 வேகிறதுக்கு சேர்ந்து போகும். இது என்னென்ன போட்டிருக்கோன்னா 65 மசாலா, மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, இது மட்டும்தான். வேறு காணும் மாவு அதெல்லாம் நாங்கள் எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கணும். வேகட்டும் 5 நிமிஷம். குக்கர் விசில் வந்துடுச்சு. என்னால் காட்ட முடியலை ஒரு சூழ்நிலையால். அதனால் ஓப்பன் பண்ணையில் காட்டுறேன். சத்த நாள் இருக்கட்டும், விசில் அடங்கட்டும். 65 ஒரு ஈடு எடுத்தாச்சு. மறு ஈடு போட்டுக்கிட்டுருக்கு. கடைசியாக பிரியாணி ஓப்பன் பண்ணி காட்டிட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க விசில் எடுத்துகிட்டு குக்கரை திறந்து பார்ப்போம்.
எப்படி வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி. தெரியுதா? மல்லி புதினா கொஞ்சம் போட்டுப்போம். சாதம் கிளறி பார்ப்போம். அப்படியே பாடு ரெடி. பிரியாணி எப்படி இருக்கு பாருங்க. சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிடையில பார்க்கலாம் வாங்க.